Chapter 2, Exercise 2.3 la 9th sum. Find the remainder when 2 power 81 is divided by 17. அப்போ ரிமைண்டர் தான் இங்கே ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் எதை டிவைட் பண்ணணும்? 2 பவர் 81 வந்துட்டு 17ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. 2 பவர் 81 என்ன மீனிங்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு அப்படியே 81 டைம்ஸ் 2 எழுதி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குங்களா? அதை 17ஆல் டிவைட் பண்ணையில் கிடைக்கிற ரிமைண்டர் தான் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போது நமக்கு அப்போ இதில் எது 2 பவர் 81 இஸ் டிவைடட் பை 17 தானே. அப்போ 2 பவர் 81 தான் என்னது? டிவைடண்ட். இதான் வந்துட்டு டிவைடண்ட் இல்லையா? இதான் டிவைடண்ட். 17ங்கிறது நம்ம டிவைட் பண்ணலாம் டிவைசர். அப்போ நமக்கு டிவைடண்டும் டிவைசரும் கொடுத்துட்டாங்க. ரிமைண்டர் தான் ஃபைண்ட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு அது நம்ம எழுதிடலாம். 2 பவர் 81 கான்குரண்ட், ரிமைண்டர் தான் ஃபைண்ட் பண்ணணும். அதனால் அது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். மோட் 17. இது ஓகே தானே? ஆனால் 2 பவர் 81னா 281 டைம்ஸ் நம்ம எழுதி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால் இந்த 81ங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு தகுந்தாப்படி எழுதிக்கிறோம். இப்போ இந்த 81 இருக்குல்ல, இப்போ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் சாப்டரில் படிச்சிருக்கோம். a பவர் m இன்டூ a பவர் n. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து பவர் நமக்கு மல்டிப்ளேயில் வந்திருந்ததுன்னா எப்படி எழுதுவோம்? a பவர் m இன்டூ a பவர் n இருந்ததுன்னா a பவர் m ப்ளஸ் n. இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். பவர் ரெண்டும் ஆட் பண்ணுவோம். பேஸ் ரெண்டும் சேமாக அது ப்ராடக்டில் இருந்ததுன்னா பவரை ஆட் பண்ணுவோம். அப்படி நம்ம படிச்சிருக்கோம்ல, a பவர் m இன்டூ a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஸோ அது மாதிரி இங்கே நமக்கு 2 பவர் 81 இருக்கா, அதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, இன்டூவில் எழுதியில் பவர் ஆட் பண்ணுறது தானே. அப்போ இந்த 81ல் நமக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எப்படி எழுதுனா 2 பவர் 40 இன்டூ 2 பவர் 40 இன்டூ 2 பவர் 1ன்னு எழுதுகிறோம். அப்போ 40 ப்ளஸ் 40 80, 80 ப்ளஸ் 1 81. அப்போ 81ங்கிறது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ 2 பவர் 40 இன்டூ 2 பவர் 40 இன்டூ 2 பவர் 1 கான்குரண்ட் எக்ஸ் மோட் 17. ஓகேவா? இப்போது இந்த 2 பவர் 40ங்கிறது இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா நம்ம இதுவும் படிச்சிருக்கோம். a பவர் m இன்டூ n. இப்படி இருந்தால் எப்படி எழுதுவோம்? a பவர் m இன்டூ n எழுதுவோம்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருக்கோம்ல, அது மாதிரி இதை பின்னையும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அப்போ 2 பவர் 40ங்கிறத 2 பவர் 4 இன்டூ 10 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன்னா 4 இன்டூ 10னா 40, 4 10s are 40 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதனால் 2 பவர் 4 இன்டூ 10 இன்டூ இதுவும் 2 பவர் 4 இன்டூ 10 இன்டூ 2 பவர் 1னா 2 கான்கரண்ட் எக்ஸ் மோட் 17. இப்போ நம்ம 2 பவர் 4னா இதை எழுத முடியும். நமக்கு ஈஸியானதான். 2 பவர் 4னா எவ்வளோ? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 16 பவர் 10 இன்டூ 16 பவர் 10 இன்டூ 2 கான்கரண்ட் எக்ஸ் மோட் 17 வரும். இப்போது நமக்கு என்ன மீனிங்? இதான டிவைடண்ட், இது டிவைசர். அப்போ இங்கே இருக்கிற நம்பர் 16 தான் இருக்குது. 16 நமக்கு 17ஆல் டிவைட் பண்ணுறங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆகிடுச்சு. ஏ வந்துட்டு எப்படி இருக்கணும்? இதில் கிரேட்டராக தான் இருக்கணும். ஸோ அதனால் இது என்ன பண்ணிக்கிறோன்னா இதை பின்னியும் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இந்த 16 இருக்குல்ல, இந்த 10 இருக்குல்ல, அதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். 10ங்கிறது 2 5s are 10 தானே. அதனால் 16 ஸ்கொயர் இன்டூ 5 இன்டூ 16 ஸ்கொயர் இன்டூ 5 இன்டூ இந்த 2 கான்கரண்ட் எக்ஸ் மோட் 17 எழுதுகிறோம். இப்போ 16 ஸ்கொயர்னு என்ன மீனிங்? 16 இன்டூ 16. 16 இன்டூ 16னா 256 வரும். அப்போ இது 256 பவர் 5 இன்டூ 256 பவர் 5 இன்டூ 2 கான்கரண்ட் எக்ஸ் மோட் 17. அப்படின்னா என்ன மீனிங்? 256 தான் 17ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பெரிய நம்பர் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே இதை நம்ம 81 ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த 40க்கு பின்னி 2 பவர் 40னால அதுவும் பெருசு, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். 2 பவர் 4 இன்டூ 10ன்னு 4 10s are 14. 4 நமக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இது 17 கட்டி சின்னதாகிடுச்சு. ஸோ இது பெருசாக வேணும். அதனால இந்த 10 பின்னி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 2 5ன்னு. இப்போ 16 ஸ்கொயர்னால் அது நம்ம பண்ணக்கூடியதான். அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி இது வரை கொண்டு வந்துட்டோம். இப்போது இதுக்குள்ள என்ன மீனிங்? 256 பவர் 5 இன்டூ 256 பவர் 5 இன்டூ 2 டிவைடட் பை 17. இதால் டிவைட் பண்ணுறது தானே மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 256 வந்து 17ஆல் டிவைட் பண்ணுவோம். 256 17ஆல் டிவைட் பண்ணல. ஃபஸ்ட்டு 110 117s are 17 வரும். அப்போ நமக்கு 25ல் 17 மைனஸ் பண்ணுவோம்ல, கேரி ஓவர் இங்கே எடுப்போம். 15ல் 7 மைனஸ் பண்ணிட்டா 8. அப்போ 8ஆல் பண்ண முடியாது, 86ன்னு வரும். 5 டைம்ஸ் 17 5s are 85. ரிமைண்டர் 1. தட் மீன்ஸ் 256 1 டைம் 17ஆல் டிவைட் பண்ணல, ரிமைண்டர் 1. இங்கே ஃபஸ்ட்டு இது 256 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ ரிமைண்டரும் 5 டைம்ஸ் வரும். 1 பவர் 5 into
இதையும் 256 பவர் 5னா இது 1 பவர் 5 இன்ட்டு இங்கே ஒரு 2 மட்டும் தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இன்ட்டு mod 17 எழுதுகிறோம். இப்போ நமக்கு ரிமைண்டருக்கு கிடைச்சிருச்சு. இதானே 1 பவர் 5னாலும் என்னது 1 பவர் 5னாலும் 1 தான், இன்ட்டு 1 பவர் 5னாலும் 1 தான். 1 இன்ட்டு 1 1, 1 2s are 2. அப்போ டோட்டலாக என்ன ஆயிடுச்சு இங்கே 2. ரிமைண்டர் வந்துட்டு என்ன கிடைச்சிருச்சு அப்போ 2ன்னு கிடைச்சிருச்சு. அவ்வளோதான் ஆன்சர். அதான் இங்கே எழுதியிருக்கோம். therefore அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் எழுதியிருக்கோம். ஆக்சுவல் நம்பர் என்னது 2 பவர் 81 தான். அப்போ 2 பவர் 81 ஈக்குவல் டு 2 mod 17 வருது. therefore ரிமைண்டர் ஈக்குவல் டு 2. இதான் ஆன்சர். அப்போ 9th sum கம்ப்ளீட்டட். புரிஞ்சுல? ஓகே, தென் 10th sum. 10th sum. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. அதாவது நமக்கு வந்துட்டு சென்னை டு லண்டன் பிரிட்டிஷ் ஏர்லைனில் போகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 11 hours ஆகுமாமா. ஓகே, the airplane begins its journey on Sunday at 23:30 ஹார்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரயில்வே டைமில் கொடுத்துருக்காங்க. ஏர்பிளைன் ரயில்வேல இந்த டைமில் தான் கொடுப்பாங்க. 23:30 ஹார்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஆகிற டைம் இந்த டைமில் இருந்தால் எங்கேருந்து the airplane begins its journey on Sunday at 23:30 hours. இதில் தான் நமக்கு வந்து பிகின் ஆகுது சண்டே. ஓகே, சென்னையிலேருந்து, ஏன்னா சென்னையிலேருந்து தான் நமக்கு ஏர்பிளைனில் போகிறாங்க பிரிட்டிஷ் ஏர்லைனில். ஸோ சென்னையில் ஸ்டார்ட் ஆகிற டைம் 23:30 ஹார்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. If the time at Chennai is 4.5 hours ahead to the London time. அப்போ லண்டன் டைமை காட்டிலும் இது 4.5 hours கூடுதலாக இருக்குது. அப்போ லண்டன் டைமில் இதை காட்டிலையும் 4.5 hours கம்மியாக இருக்கும். ஓகே, then find the time at London. When will the flight lands at London airport? அப்போ லண்டன் ஏர்போர்ட்டில் எப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதோட டைம் எப்போ வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிற டைம் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, லண்டன் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிற டைம் தான் என்னன்னு ஃபைண்ட் பண்ணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, 11 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்களா. அதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹார்ஸ் ஆகுங்கிறத எழுதுகிறோம். The duration of flight from Chennai to London is 11 hours எழுதிட்டோம். ஓகே, அடுத்த ஸ்டார்ட் பண்ணுற டைம் என்னன்னு சொல்லிட்டாங்க, 23:30 ஹார்ஸும் கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா ரயில்வே டைம் தானே, அப்படின்னா 12. அதான் நமக்கு ரயில்வே டைம்னா என்ன, எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எழுதலாம். ஸ்டார்டிங் டைம் அட் சென்னை இஸ் 23:30 ஹார்ஸும் கொடுத்துருக்காங்களா. அந்த 23:30 ஹார்ஸுங்கிறது ரயில்வே டைம். நார்மல் டைமுக்கு நம்ம எப்படி பண்ணணும், நார்மலாக இது எப்படி 12 o'clock ஆகும்ல, 12க்கு அப்புறம் 1 2 3ன்னு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் நார்மல் டைமில். ஆனால் ரயில்வே டைமில் 12க்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க 13 14 15 16 அப்படி தான் போகும். ஸோ இது நம்ம ஆக்சுவல் டைம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணால் போதும், 12ஆல் மைனஸ் பண்ணிட்டாலே போதும். அதாவது 23:30 இருக்குல்ல, அதை நமக்கு 12ஆல் மைனஸ் பண்ணிட்டாலே நார்மல் டைம் என்னன்னு தெரிஞ்சிடும். 0 3 3ல் 2 மைனஸ் பண்ணிட்டா 1, 2ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 1. அப்போ என்ன ஆயிடுச்சு 11:30. அப்போ நமக்கு வந்துட்டு 23:30 ஹார்ஸ் இருக்குது. அப்போ 11:30 PM தான் இதோட ரயில்வே டைம் வந்து நார்மல் டைம் கொண்டு வருது. இப்போ என்ன பண்ணணும், 12ஆல் மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு இது வந்து 23:30 ஹார்ஸுங்கிறது என்ன 11:30 PM. ஏன்னா ஏஎம் கம்ப்ளீட் ஆகிட்டு 12 வந்துட்டு 11:30க்கு அப்புறம் 12 ஆகும்ல, 12 வரைக்கும் அங்கே ஏஎம் தானே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு 12 PM, 12லேருந்து 12 PM ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏஎம் தான் சொல்லுவோம். அப்போ 12 PMலேருந்து அடுத்து வரது ஃபுல்லாக 11:30 போது அது பிஎம்மில் தான் இருக்கும் இல்லையா. ஆனால் 23:30 ஹார்ஸுங்கிறது எவ்வளோ டைம், என்னது 11:30 PM தான். அப்போ சென்னையிலேருந்து அந்த ஏர்போர்ட் வந்து ஏர்பிளைன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற டைம் என்னது 11:30 PM. ஓகேவா. அப்போ ட்ராவலிங் டைம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 11 hours இருக்குன்னு இருக்காங்க. அப்போ 11:30 PMலேருந்து 11 hours போனால் தான் அது வந்து லண்டன் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகும். அப்போ 11 hours அதான் எழுதியிருக்கோம். ட்ராவலிங் டைம் ஈக்குவல் டு 11 hours என்ன பண்ணால் போதும், இது கூட ஆட் பண்ணால் போதும். 11 hours ப்ளஸ் 11:30 hours ஆட் பண்ணி என்ன கிடைக்கும், 22:30 ஹார்ஸ்னு வரும். இப்போ 22:30 ஹார்ஸ்னால் என்ன டைம் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். இது என்ன பண்ணால் போதும், -12ஆல் பண்ணால் போதும். 22:30யும் -12 பண்ணால் போதும். அப்போ என்ன கிடைக்கும், 0301, அதாவது 10:30. அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு ரீச் ஆகிற டைம்னா இங்கே பிஎம்மில் தான் இருக்குது, 11:30 PM. அப்போ அடுத்த டே ஆகிடும்ல, நமக்கு 11 hours ட்ராவல் பண்ணல, அடுத்த டே ஆகிடும். அப்போ அடுத்த டேங்கும்போது ஸ்டார்டிங் டைம் எவ்வளோ வரும், AM தான். அப்போ 10:30 AM-க்கு தான் நமக்கு வந்துட்டு அந்த ட்ராவலிங் டைம் வந்து 10:30 AM ஆகும். ஆனால் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, லண்டனுக்கு அந்த லண்டனுக்கு வந்துட்டு டைமிங் எவ்வளோ டிஃபர் ஆகும், 4.5 hours ஹெட்டுன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ 4.5 hours அது வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு 10:30 AM ஆக்சுவல் டைமு. ஆனால் அங்கே வந்துட்டு இதில் 4.5 hours கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை இஸ் 4.5 hours ஹெட் டு லண்டன். லண்டனை காட்டி 4.5 hours அதிகமாக இருக்கும். அப்போ லண்டனில் வந்து இதுலேருந்து 4.5 hours கம்மி பண்ணால் தான் லண்டன் டைம் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம், 10:30 AM மைனஸ் அந்த 4.5 hours எவ்வளோ, 4:30 மைனஸ் பண்ணும். அப்போ 10:30லேருந்து 4:30 மைனஸ் பண்ணிட்டா 6 AM தான் நமக்கு வந்துட்டு லண்டன் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிற டைம். அதான் இங்கே எழுதிக்கோம். அட் 6 AM on Monday. நெக்ஸ்ட் டே தானே, அப்போ சண்டே தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டேங்கும் போது மண்டே ஆகிடும். அப்போ 6 AM on Monday the flight will reach at London airport. ஓகே தானே? அப்போ நம்ம ரயில்வே டைமில் இருக்கிறத நார்மல் டைம் கொண்டு வந்து செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 11 hours ட்ராவலிங் டைமே இருக்குது. சென்னையில் 23:30 போது 11:30 PM தான் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து 11 hours கால்குலேட் பண்ணோம்னா 10:30 AM ஆகிடும். ஆனால் அது வந்து நம்ம சென்னை டைமு. ஆனால் அங்கே லண்டன் டைமில் 4.5 hours கம்மியாக இருக்கும். அப்போ அதுலேருந்து 4.5 hours கம்மி பண்ணிட்டோம்னா 6 AM தான் நமக்கு வந்துட்டு லண்டன் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிற டைம். ஓகே, 10 சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.